இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் துரித உணவு மக்களின் அன்றாட உணவு பழக்கத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. குறைந்த நேரத்தில் எளிதாக கிடைப்பதும் சுவையாக இருப்பதும் பல்வேறு வகைகளில் கிடைப்பதும் இதன் பிரபலத்திற்கான முக்கிய காரணங்களாகும். அதன் தாக்கம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமல்லாமல் மனநிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. மலேசியாவில் பெரியவர்கள் ஒரு வாரத்தில் ஓரிரு முறையாவது துரித உணவுகளை உட்கொள்வதை ஆய்வுகள் காட்டுவதாக சுகாதார அமைச்சின் இணை சுகாதார அறிவியல் பிரிவின் முன்னாள் இயக்குனர் மகேஸ்வரி லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார். பெரியவர்கள் மட்டுமின்றி சிறார்களும் மாணவர்களும் இந்த துரித உணவுகளை அதிகம் உட்கொள்கின்றனர். மலேசிய மக்களின் உணவு பழக்க முறைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் வழி இத்தகவல்கள் கண்டறியப்பட்டதாக உணவியல் நிபுணருமான மகேஸ்வரி லக்ஷ்மணன் கூறினார். இந்த ஆய்வுகளும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா, நம்ம உணவு பழக்கத்தில் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கிறோம், உப்பு நிறையா இருக்குது, கொழுப்பு நிறையா இருக்குது. ஆனால் அந்த பாட்டு பார்த்தீங்களா, காய்கறிகள் பழங்களை ரொம்ப குறைவாக நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். இதனால் பல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக முதல்ல பார்த்தீங்களா, இந்த கேலரிஸ்லாம் நிறையா இருக்கிறனால உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமின்றி இந்த துரித உணவை உட்கொள்வதினால் கொழுப்புச்சத்து, நீரிழிவு நோய், இருதயம் சம்பந்தமான நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் ஆகியவையும் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருப்பதாக மகேஸ்வரி எச்சரித்தார். உடல் எடையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நோய்களால் ஒரு தனி நபரின் மனநலமும் பாதிக்கப்படுகிறது. இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த துரித உணவுகளை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தை மகேஸ்வரி விளக்கினார். சிலருக்கு அந்த துரித உணவின் சுவை பிடிச்சிருக்கு. அது இல்லாத மாதிரி இப்போ வேகமான வாழ்க்கை முறை, நேரம் இல்லாதனால சமைக்க முடியாதனால அவங்க இந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்களா, இப்போ நிறைய நம்மளுக்கு ஆன்லைன் ஆர்டரிங் ரொம்ப வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. அதனால அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்குறாங்க. சில சமயத்தில் பார்த்தீங்களா, சில உணவு கொஞ்சம் மலிவாகவும் இருக்குது. இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் மலிவாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கருதி துரித உணவுகள் எடுப்பதை கட்டம் கட்டமாக குறைப்பதற்கு மக்கள் முயற்சிக்க வேண்டும். வீட்டில் சமைத்து சாப்பிடுவது, காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவில் சேர்ப்பது, நிறைய நீர் அருந்துவது உட்பட சுகாதார அமைச்சின் சில வழிகாட்டுதல்களையும் பின்பற்றும்படி மகேஸ்வரி உதாரணத்துடன் விளக்கினார். அடுத்து பார்த்தீங்களா, நம்ம சுகாதார அமைச்சு இந்த ஒரு சுக்கு சப்பாரோன்னு ஒரு பிளேட் இது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு தட்டு எடுத்துட்டீங்களா, சாப்பாடு தட்டு எடுத்தீங்களா, அதில் கால் பகுதி சோறோ இல்லை சப்பாத்தி இது மாவு சத்து உள்ள உணவு. அடுத்த கால் பகுதி பார்த்தீங்களா, கோழி, மீன், இறைச்சின்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு துண்டு மீனோ ஒரு துண்டு கோழி இறைச்சியோ அது ஒரு பகுதி. அடுத்த பாதி பழங்களும் காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். பாதுகாப்பான உணவே சுகாதாரமான நல்வாழ்விற்கு உத்தரவாதம். எனவே இதுபோன்ற வழிமுறைகளை பின்பற்றுவதன் வழி ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என நலம் வாழ அங்கத்திற்காக பர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது அவர் அதனை தெரிவித்தார்.